இது ஒரு ரொம்ப டிஃபரெண்டான தாட் ப்ராசஸ்ல போனேன். ஆக்சுவலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி போது ஆரம்பிச்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல சவுத் ஆப்பிரிக்காவோட 10 ஓவர் 45 ரன் 42 6 ரன்னுக்கு போட்டேன். அப்போ வந்து எம்எஸ் தோனி என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ எக்ஸலண்டா போட்ட, இந்த மாதிரி எக்ஸலண்டா நான் நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கிலாந்துல ஆபரேட் பண்ணி பார்த்தது கிடையாது, நீ பாட்டு உன் பாதையில போயிட்டே இரு, ஏதாவது எனக்கு தோணிச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அது ஒரு சின்ன ஒரு ஃபர்ம்னஸ் கொடுத்தது. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஃபைனல்ஸ்ல போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மீகர் ஸ்கோர் அடிச்சிருவோம், ஆனா அவர் எனக்கு பவர் பிளேல திருப்பி போலிங் கொடுத்துருவாரு. ஸோ என்ன சொல்லுவேன், ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடுறேன், அவன் பிக் பண்ண மாட்டான் ஜானத்தன் ட்ராட்டர்னா. எம்எஸ் தோனி என்ன சொல்லுவாரு, இங்க பாரு, நீ டைட்டா போடுறது மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல, ஜானத்தன் ட்ராட்டர் அவுட் எடுக்கணும். ஏன்னா ஜானத்தன் ட்ராட்டர் நல்லா சாலிடா ஆடுவாரு. அவர் வந்து நீ போடுற அப்படின்னா ஒரு இதுல ஆடிட்டு போயிடுவாரு. நம்ம ஒன்னு ட்ரை பண்ணலாம், நீ ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து வா, அவருக்கு இந்த லெக் சைட்ல ஆடுற இன்டென்ட் இருக்கு. நீ ஸ்கொயர் லெக் வச்சனா சாஃப்டா ஆடிட்டு இல்ல பேடில் ஸ்வீப் அந்த மாதிரி ஏதாவது ஆட பாப்பாரு. நம்ம ஸ்கொயர் லெக் எடுத்துட்டு லெக் ஸ்லிப் வச்சுக்கலாம். அவர் அந்த ஃபிளிக் ஆட போனாருன்னா ஓவர் பேலன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நான் கரெக்டா போடுவேன், அவர் சொன்னதெல்லாம் என் மைண்ட்ல விஷுவலைஸ் ஆகும், கரெக்டா போடுவேன், அதே மாதிரி பிச் ஆகும், டர்ன் ஆகும், அவர் ஆடுவாரு, மிஸ் பண்ணுவார், ஸ்டம்பிங் ஆயிடுவார். ஸோ எனக்கு ஆல் ஆஃப் அ சடன் என்ன தோணும்னா, இன்னைக்கு நம்ம டே இஸ் மென்ட் ஃபார் மீ. ஸோ இதுக்கப்புறம் திரும்பியே பார்க்காத, என்ன நடந்தாலும் நீ அதை பாசிட்டிவா யோசி, எப்படி போட்டாலும் அது விக்கெட் விட போகுதுன்னு நினை அப்படின்னு. அதே மாதிரி ஜோ ரூட்டுக்கு ஸ்கொயர் லெக் பின்னாடி வச்சு அவனை ஸ்வீப் அடிக்க பார்க்க வைப்பாரு, ஃபைன் லெக் காலியா விட்டுட்டு லெக் ஸ்லிப் வைப்பாரு. ஜோ ரூட் அடிப்பான், ஸ்ப்ளைஸ் ஆகி நேரா போய் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் போடும். இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே என் மைண்ட்ல, சரிடா இன்னைக்கு நம்ம அந்த வின்னை செட் பண்ணி கொடுத்துட்டோம்டா டீமுக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பியா நின்னுனே இருப்பேன். இப்ப கொடுப்பாரு பாலன் வெயிட் பண்ணி நானும் முன்னாடி ஒரு கால் வைப்பேன், கொடுக்க மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. என்னதான் பிளான் வச்சிருக்காரு இவரு, ஒருவேளை போலிங் கொடுக்க மாட்டாரு கடைசி ஓவர் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது, இல்ல 2 ஓவர் தான் இருக்கும், அந்த ஓவரும் கொடுக்காம வேற இஷாந்த் சர்மா போடுவார்னு நினைக்கிறேன் அந்த ஓவரை. ஐயோ கடைசி ஓவர் நம்ம தான் போட போறோமா, அப்ப தெரிஞ்சிட்டு உங்களுக்கு கடைசி ஓவர் நம்ம தான், சரி கடைசி ஓவர் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மைண்டுக்குள்ள ஓடுது, ஏய் இஷாந்த் அண்ணு கொடுத்துறாதரா, கடைசியில வெயிடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஓடுது. அப்புறம் ஓடுறேன், பார்த்தா பால் என்ன துரத்துது, இயன் மார்கனோட கேட்ச் எங்கிட்ட வருது. ஒப்பாரா அடிச்சா சம்பந்தமே இல்லாம ஒரு சனி மூலையில நிக்க வச்சாரு என்ன ஸ்கொயர் லெக்ல, புல் அடிச்சா அங்கேயும் கேட்ச் எனக்கே வருது. உமேஷ் போலிங்ல ஸ்லிப்ல ஒரு கேட்ச் குடிச்சிருப்பேன் ஃபர்ஸ்டே. அப்ப தோணுச்சு, சரிடா அதெல்லாம் கிடையாது, இந்த மேட்ச் நீ தான் ஜெயிக்கிற, இவங்க எல்லாம் மறந்துட்டு நீ போலிங் போடு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்.